வந்துட்டு ஸ்க்ரீன் வரலையா? வந்துட்டு. ம். ரெடியா இன்றைக்கு உங்களோட ப்ராக்டிஸுக்கு? ம். அஹ், ரெடியா வந்தீங்க? இல்ல அவன்டா ப்ராக்டிஸ் பண்ணுங்க பாப்போம். ஸ்க்ரீன் வந்துட்டா? ஓ ஆ ஒன்று சொல்லுங்க பாப்போம். அத்திகமது கஸ்ரத்தைன் லம்மத்தைன் ஷத்தா சுக்கூன் ஃபத்ஹமது லம்மத்தைன் ஃபத்ஹத்துன் கஸ்ருமது ஃபத்ஹத்தைன் லம்மத்துன் கஸ்ரத்துன் ஷத்தா கஸ்ரத்தைன் டிலே டிலே கஸ்ருமது லம்மத்துன் டிலே ஆயிட்டு பின்னுக்கு. ஆ பின்னாடி டிலே ஆயிட்டு என்ன நடந்த? சரியா வந்து அது இது ஸ்ட்ரக் ஆகி வருது. உங்களோட சவுண்ட் ஸ்ட்ரக் ஆகி தான் வருது. இது அந்த எழுத்துகள் வந்து ஸ்ட்ரக் ஆகி வருது. ஒன்று வந்ததுக்கு பிறகு பிறகு கொஞ்ச நேரத்துக்கு இப்படி தான் வருது. ம். திருப்பி ஒரு கவாமா. ஆ ம். உங்கள்ட்ட சொல்லுங்க பாப்போம். ஃபத்ஹ் மத்து கஸ்ரத்தைன் லம்மத்தைன் ஷத்தா சுக்கூன் ஃபத்ஹ் மத்து லம்ம மத்து ஃபத்ஹத்துன் கஸ்ரு மத்து கஸ் ஃபத்ஹத்தைன் லம்மத்துன் கஸ்ரத்துன் ஃபத்ஹ் மத்து லம்ம மத்து ஷத்தா கஸ்ரத்தைன் கஸ்ரு மத்து லம்ம மத்து சுக்கூன் ஃபத்ஹத்துன் கஸ்ரத்தைன் லம்மத்தைன். ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ வந்துட்டு சரி, நான் அடுத்த பாடத்தை இன்றைக்கு பார்ப்போம். ஓ, இதை நீங்கள் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி நான் கேட்க மாட்டேன், பட் பின்னாடி வரும். வார நேரத்தில் டவுட் கேட்கப்படாது. ஆ. ம். சரி, இப்ப இதுல ம், அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு நான் வந்தோம் என்றால், எங்களுக்கு எழுத்துக்கள் சொற்களாக உச்சரிக்கிறதுக்கு பெரும்பாலும் தெரியும். பொதுவாண்ட சொற்களை, எழுத்துக்களை அலிஃப்லேருந்து யா வரைக்கும் எழுத்துலாம் தெரியும் தானே? தெரியும். ஓ ஆனா அந்த எழுத்துக்களை வச்சுக்கொண்டு உருவான பிராக்டிஸ் பண்ற போற நேரத்துல சூறாக்களாக, வசனங்களாக, சூறாக்களாக, பக்கங்களாக ஓத போற நேரத்துல எங்களுக்கு பெரிய ஒரு சேலஞ்ச் உண்டு. Right? எப்படி சேலஞ்ச்? எல்லாரும் ஓதுறது போல எங்கட ஓதல் வருது இல்லைன்ற சேலஞ்ச். அப்படிதானே? இல்லையா? அப்படி நல்ல சரியான அந்த ஓ ஓதல் எங்களுக்கு வருது இல்லை என்கிற ஒரு சேலஞ்ச். அதை நாங்க கிளியர் பண்றதுக்காக வேண்டிதான் இங்க நாங்க எட் பண்ற ஒரு சாப்டர் வண்டி இது சூறாக்கள்ல. இப்ப நீங்க பயிற்சியை ஆரம்பிக்கிற பகுதி, அந்த பகுதி நாங்க சொல்லுவோம் வசனங்களாக நாங்க ஓதி பழகுறது. எங்களுக்கு சொல் தெரியும், எழுத்து தெரியும், சொல் தெரியும். எங்களுக்கு தெரிஞ்ச அந்த சொல்லையும் எழுத்தையும் வைத்துக்கொண்டு நாங்க எப்படி வசனங்களாக ஓதுறது என்கிறதான் நாங்க பார்க்க வேண்டிய அடுத்த முக்கியமான பகுதி.
ஓகே. இதை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு வசனமாக ஓதனம் என்று சொன்னால், வசனமாக நாங்க ஓதனம் என்று சொன்னால் எங்களுக்கு அங்க ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று தேவை. என்ன தேவை? நாங்க வசனமாக ஓதிக்கொண்டு வந்து வசனத்துல இறுதிய நாங்க வேறு வேறு மெத்தட்ல நிப்பாட்டுவோம். ஈக்கிற மாதிரி நிப்பாட்ட மாட்டோம். நிப்பாட்ட போற இடத்துல வசனத்துல இறுதி ஆயிக்கலாம், அல்லது வசனத்துல நடுப்பகுதி ஆயிக்கலாம். ஏதோ நிறுத்துற இடம், நாங்க ஸ்டாப் பண்ற இடம் வந்து நாங்க ஜஸ்ட் சும்மா நாங்க நிப்பாட்டிட்டு போக மாட்டோம். அப்ப அன்னைக்கு ஒரு வித்தியாசமான மெத்தட் ஒன்று நாங்க ஃபாலோ பண்ணுவோம். சரியா? அதாவது நாங்க உதாரணத்துக்கு பத்தஹத்துனி தான், நான் பத்தஹத்துன்னு வச்சு ஓத மாட்டோம். வேற ஒரு அடையாளத்துக்கு தான் நிப்பாட்டுவோம். அது விளங்குற விஷயம். ஓ. எஸ். அப்ப இங்க பார்க்க போற சக்கரம் என்னென்றால், முதலாவது அந்த மாதிரி வசனத்தில இறுதியில அல்லது நிறுத்தி ஓதக்கூடிய இடங்கள்ல வரக்கூடிய அந்த இஷ்யூவை நாங்க எப்படி ஹேண்டில் பண்றது, அங்க என்ன இஷ்யூ வருது, இங்க வரக்கூடிய இஷ்யூவை நாங்க எப்படி ஹேண்டில் பண்ணலாம் என்கிறதான் நாங்க பார்க்க போற இந்த தலைப்பு. இதுலங்க சரி. இதுல நீங்க முக்கியமா விளையாட வேண்டிய விஷயம் என்னென்றால், நாங்க ஓத போற டைம்ல எங்களுக்கு எல்லாம் தெரியும். அழகா பத்தகத்தின வச்சு ஓதுறது எப்படி, கஸ்ரத்துன்னு வச்சு ஓதுறது எப்படி, லம்மத்தின வச்சு ஓதுறது எப்படி என்றெல்லாம் தெரியும். ஆனா இதெல்லாம் வச்சு ஓதிக்கொண்டு போற நேரத்துல அந்த வசனத்துல இறுதி என்று வார நேரத்துல நாங்க ஒரு டென்ஷனுக்கு ஏத்துவோம். என்ன டென்ஷன்? இது எப்படி நிப்பாட்டுற, நிப்பாட்டுற சரியா, இப்படித்தானா நிப்பாட்டுற, எப்படி இந்த நிப்ப- ஒரு இஷ்யூஸுக்கு நாங்க ஃபேஸ் பண்ணுவோம். எனவே இப்ப நாங்க பார்க்க போற இந்த பகுதி அப்படியான ஒரு பகுதியா தான் வரப்போகுது. சரி. இதுல மொத்தம் 3 முறைகள் இருக்குது. வசனத்துல இறுதியில நிறுத்த வேண்டிய முறைகள் மொத்தம் 3 இருக்குது. நாங்க அதை ஒவ்வொன்றா பார்ப்போம். முதலாவது முறை, முறை ஒன்று என்னென்றால், வசனத்தில இறுதியில் இத்தகைய ஒரு அடையாளம் வாரது. என்ன அடையாளம் இது? ஆ என்ன சொல்லு? என்ன சவுண்ட் கேட்குது இல்லையா? கேக்குது. ஆ, என்ன கேட்டுச்சு? அஹ், வசனத்துல இறுதியில இந்த மாதிரி அடையாளங்கள் வந்தா எப்படி ஓதுறது? ஆ, என்ன அடையாளம்? ஃபத்துஹ் மத்தும் ஃபத்ஹத்தைன். வெரி குட். அதே நேரம் வசனத்துல இறுதியில இதன் அடையாளம் எழுத்து இது. அலிஃப். ஆ, அலிஃப் வாரது. அலிஃப் வந்தாலும் எப்படி நாங்க ஓதுறதுங்கிறத பார்க்கணும். இதான் நாங்க பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நாங்க என்ன செய்யணும் என்றால், வசனத்தில இறுதி எழுத்த ஜஸ்ட் 1 செகண்ட் நீட்டணும். ஜஸ்ட் 1 செகண்ட் நீட்டணும். ரைட். ஓகே. உதாரணத்துக்கு பார்ப்போம். இந்த 1 செகண்ட் என்கிறது நாங்கள் 2 அளவு என்று சொல்லுவோம். அதாவது கை விரல் உண்ட மூடி திறக்கக்கூடிய அளவு. ரைட்.
இப்போ எனக்கு இந்த மூணு கடைசி சொல்லையும் உச்சரிச்சு காட்டுங்க பாப்போம். எப்படி நீட்டி நிப்பாருன்னு பாப்போம். காரணத்தோட சொல்லணும். இப்போ அதுக்கு முதலாவது எப்படி நிப்பாட்டுவோம்? أفواجا. ஜா என்றா நெட்டெழுது. أفواجا. ஜா அல்ல. جا. ஆ ஜ அஃப் வ ஜ. أفواجا. ரெண்டாவது ما خلق. ما ح. ما لح. சரியா சரியா. மலஹா அப்படியா? ما لح. கொஞ்சம் ஆஹா. இழுக்கணும் ஒரு. ஹா ஒரு செகண்ட் இடணுமா? மலஹ மலஹ இடணும் ஒரு செகண்ட். நாங்க நீட்ட வேண்டும். நீட்டணும். ம். லாஸ்ட் ஒன். زجحا. رجع زجح. زجحا. رجع. زجحا. ஆ திருப்பி வந்து பாப்போம். رجعا. சரி, இரண்டாவது பகுதிக்கு நாங்கள் வந்தோம் என்றால், இரண்டாவது பகுதியில இங்க நான் சொல்லுவோம் வசனத்தில இறுதியில இந்த எழுத்து வாருது. என்ன எழுத்து இது? تا. ஆ? تا. தா. என்ன தா? எல்லாமே தா. நிறைய தா இது. அண்டு குண்டு. தா. ஆ மத்தது சரியா. சரியா. குண்டு தான் மட்டும் தான் தெரியும் அப்படியா? ஓ, ஹா. சொல்ற ஹாக்கு மேல. ம்ஹும். சரியான்னு தெரியல. தட்டித்தாவா. வெரி குட் சட்டித்தா. வேற குண்டுத்தா சட்டித்தா இப்படி வந்தா? பெரிய பா. என்னன்னு சொல்லும் அத? கேட்டா. பெரிய பான்னு சொல்லுவோம். சரி, இந்த மாதிரி தா வந்துச்சுன்னா என்ன செய்யணும் என்றால், நாங்க அதை வேற ஒரு எழுத்தா மாத்திடணும். என்ன மாத்தணும்? ஹாவா. ஆ? அது என்ன எழுத்தா மாத்தணும்? ஹாவா மாத்தி ம். சுக்குன் செஞ்சு. ஹா. வெரி குட். பெரிய ஹாவா மாத்தி என்ன செய்யணும்? சுக்குன் சுக்கூனை செஞ்சோது. வச்சு ஓதணும். வெரி குட். சுக்குன் செஞ்சோதனும். வெரி குட். உங்களோட நீங்க பதில் சொல்லணுமா? அப்பதான் எங்களுக்கு விளங்குது. நீங்க எங்களோட இருக்கிறீங்கன்னா எனக்கு விளங்கும். சரி, இது மூணுல லாஸ்ட் நிப்பாடி காட்டுங்க பாப்போம். الموقدة. ம், ம், ம். آه، م- المو الموقدة. ரெண்டாவது موس موسدة.
மூசதா அல்ல. ممدين. ம். مو مو موسى دا ها موسى எப்படி வருது மூசதா அல்ல, موسى يا முஸ்வதா. موسى ஆ, எப்படி? موسى எஸ், முஸ்வத. موسى திருப்பி போதுங்க. موسى ஓகே, குட். லாஸ்ட் ஒன். ممد ممدد முமத்ததீன். பாத்தீங்களா? இப்ப என்ன சரி, பிழையா பிழையா விட்டீங்களே. பிழையாக்கி விட்டீர்கள். இப்பதான் சொன்னோம் எப்படி சொல்லுன்னு சொல்லி. مد ممددة ஆ, முமத்தத. ممددة முமத்தத. ممددة ஓகே, இது ரெண்டாவது மெத்தட். கடைசியில தாவா வந்துச்சுன்றால் ஹாவா மாத்துறது. மூணாவது, இப்ப நாங்க ரெண்டு முறை பார்த்திக்கிறோம். இந்த ரெண்டு முறையிலையும் எந்த ஒன்றுமே வரல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஈக்க வேண்டியது ஒரே ஒரு வேலை. கடைசி எழுத்துக்கு என்ன செய்யணும்? سكون மூணு வச்சு سنجدنا ஓதணும். ஓதிடுங்க. எப்படி வரும்? முதலாவது أحلد أحلد அஹ்லத்னா பிள்ளை எதால் அப்ப கடைசி எழுத்து. أحلد ده அதான் அஹ்லத. கடைசி எழுத்து எது? أحلد تاء தா. அப்ப தாக்கு சுக்குன் வை. تاء அஹ்லத. ரெண்டாவது கடைசி எழுத்து எது? لام லீ. லாம் அல்ல, லாம். லீ லாம் அல்ல, லாம். அப்ப லாமுக்கு என்ன செய்யணும்? இது எது? சுக்குன் செஞ்சோதணும் இது அல்ல, சுக்குனை வச்சு ஓதணும். எப்படி வரும்? الفيل ரெண்டாவது கடைசி. மூணாவதா அஹ், البيت البيت கரப்ப இன்ஷா அல்லாஹ். நீங்க என்ன செய்யணும் என்றால் குர்ஆன் எடுத்து உங்களுக்கு அறிமுகம் இல்லாத பக்கங்களை பெரட்டி இந்த விஷயத்தை ஃபுல்லா என்ன செய்யணும்? தேடணும். ரைட்? தேடி பார்த்து நீங்க, நான் அடுத்த கிளாஸ்ல வந்து முமத்ததீன் என்று வரப்படாது. முமத்ததீன் தான் வரப்படாது. சரியாய் வந்துடணும். எந்த ஒரு பிழையும் இல்லாம மிச்சம் பெர்ஃபெக்டா வந்துடணும். இன்ஷா அல்லாஹ். ரெடி வேணுமா? நான் கேள்வி கேட்பேன். அது போதும், அதை பார்த்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆ